அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறந்திருக்குங்க. இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்திரை மாதமானது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் கடக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? இந்த சித்திரை மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்குமா? இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? மொத்தத்தில் சித்திரை மாதமானது சுப பலன்களை தரப்போகுமா அல்லது அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தில் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் நல்லதுங்க. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமான பலன்களே உங்களுக்கு உண்டாக பெறும். வீண் செலவு கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்க. அதே மாதிரி தாய் தந்தையின் உடல் நிலைகளையும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் தேவையான பண வரத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படதாங்க செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல், காரியங்களில் இழுபறி போன்ற நிலையை காண்பாங்க. பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது நன்மையை தரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும். ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு தொல்லைகள் குறைய ஆரம்பிச்சிடும். வீண் செலவுகள் உண்டாக பெறலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாராட்டு, புகழ், விருது உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்குங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகை அமையப்பெறுகிறது. பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாகவே நீங்க செயல்படுவீங்க. அதே போல மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும். வீண் கவலை நீங்க பெறும். தடைபட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலையே காணப்படும். அதே போல இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியம் வெற்றியில முடிந்தாலும் கூட கடுமையான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமா அமையப்பெறுகிறது. அதே போல் பணவரத்து எவ்வளவுதான் உங்களுக்கு கிடைத்தாலும் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றவாறு செலவினங்களும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் புதிய நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலையும் நீங்கி தைரியம் உண்டாக பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொடுத்த
கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. அலுவலக வேலையாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி மருத்துவம் தொடர்பான செலவும் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் போட்டிகள் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றியும் பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. இந்த சித்திரை மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்குங்க. அதே மாதிரி பணவரத்து அதிகரிக்க செய்யும். நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும் பொழுது நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருந்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலேயே காணப்படுது. அதாவது பணியிடம் அப்படின்னு வரும்பொழுது சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கோ உங்களுடைய பக்கம் அதாவது உங்கள் கூட வேலை செய்பவர்களிடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிறு மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எழலாம். அப்படிங்கிறதுனால சக பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டபடி சரியான நேரத்திற்குள்ள முடிக்க முடியும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிப்பதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள், இடமாற்றம், அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வோ பதவி உயர்வோ உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உறவினர்கள் மத்தியிலையும் சரி, அதே போல் அக்கம் பக்கத்தினர் மத்தியிலையும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவதும் பழகுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்று சொல்ல அது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. இதன் விளைவாக வீண்வழி சுமக்கவும் நேரிடலாம். அதனால் கடகராசி அன்பர்களே, யாரிடம் பேசுகிறோம், எவ்வாறு பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறதுல தெளிவோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா திரித்து பேச 4 பேர் உங்களை சுற்றி கொண்டே இருப்பாங்க. இதனால் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடகராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விவாதங்களில் தவிர்த்து கொள்ளுங்க. அக்கம் பக்கத்தினர் பேசும்போதும் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ஆதி உத்தமமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மோதல்களும் பிரிவினைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகிவிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே போல்
இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பாதி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் சாதகமற்ற நிலையிலும் இருக்கிறதுனால முதல் பாதியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இரண்டாம் பாதியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் இருக்கட்டும். உங்களுக்குரிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிக்கு உதவும். கடன் பிரச்சனையை குறைக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்கும்.